ஹாய், டுடே நம்மளோட ஆதி கிளாஸோட 16th கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்டிச்சுக்கு மட்டும் 3 டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெதர் ஸ்டிச், ஃபிஷ் போன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச் 3 சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச்சஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க மாதிரி ப்ரீவியஸ் கிளாஸ் நிறையா போயிடுச்சு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் ஃபஸ்ட்டு அதை பாருங்கள், அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆன்லைன் ஆர்க்ளோஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் டிடி குயின் ஃபேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபெதர் ஸ்டிச் அண்ட் ஃப்ளை ஸ்டிச் டிப்ஸ் எப்படி போடணும்னு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த கிளாஸில் சொல்லி தரப்பேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜரி த்ரெட் தான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் ஒவ்வொரு சென்டிமீட்டர் கேப்பில் இந்த மாதிரி 3 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் எப்படி இந்த ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே இழுத்து அதை அப்படியே எடுத்துகிட்டு செகண்ட் லைனுக்கு வரும். நான் வந்து பாருங்கள், செகண்ட் லைனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்டிச் போடக்கூடாது, அங்கே ஸ்டிச் வந்து ஒரு நூலை தான் எடுத்திருக்கேன். இப்போ தேர்ட் லைன்லேருந்து அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்துகிட்டு வந்து இது பார்க்கறதுக்கும் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் டைப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தான் இங்கே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டன் ஹோல் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் வந்து த்ரெட்டை வந்து பஞ்ச் பண்ணி தேர்ட் லைன்லேருந்து இழுத்துட்டு செகண்ட் லைனுக்கு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரேன். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து அதே பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்டாக தான் வரணும், ஸ்ட்ரைட்டாக வரக்கூடாது, இன்க்ளைண்டாக தான் வரணும். இன்க்ளைண்டாக வந்து அங்கேருந்து டேட் வந்து மறுபடியும் செகண்ட் லைன்லேயே வந்து பஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் அந்த தேர்ட் லைன் போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்தாலும் சரி, கடைசியில் சென்டரில் வந்து தான் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், தேர்ட் லைன்லேருந்து நான் வந்து த்ரெட்டை இழுக்கும் போது கீழே இருக்கிற த்ரெட்டை வந்து நம்ம வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ அவங்க லாக் ஸ்டிச் போட்டேன்னா இப்போ அங்கேருந்து பாருங்கள் லாக் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு இன்க்ளைண்டாக எடுத்துகிட்டு வரணும். இன்க்ளைண்டாக வந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அதை அப்படியே ரிவர்ஸ் வந்து செகண்ட் லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கிங்க. மோடி சொல்கிற கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக போடணும் தான் நான் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ தேர்ட் லைனில் வந்து த்ரெட் எடுத்து அப்படியே ரிட்டர்னில் வந்து மோடி செகண்டாக இருக்கிற லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டாச்சு. மோடி அங்கேருந்து அப்படியே இன்க்ளைண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்து அங்கேருந்து த்ரெட்டை பஞ்ச் பண்ணி ஒரு நீடில் வந்து வெளியே எடுத்து அதை அப்படியே ரிட்டர்ன் வந்து மோடி செகண்ட் லைனில் வந்து ஒரு லாக் ஸ்டிச்சு போட்டாச்சு. சேம் இதே மெத்தட் தான். உங்களுக்கு வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அவ்வளோ கிளியராக தான் இந்த வீடியோவே நான் எடுத்திருக்கேன். இது எடுக்கிறதுக்கே நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஒரு டைம் பண்ணும்போது வீடியோ கிளியராக வரல, இன்னொரு டைம் பண்ணும்போது என் ஸ்டாண்டு கொஞ்சம் ப்ராப்ளம். தேர்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ரெண்டுமே பக்காவாக வந்துச்சு. இந்த பிகினர்ஸ்க்கு நல்லா ஈஸியாகவே விசிபிள் ஆகும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுனாலும் உங்களுக்கு வீடியோ பார்த்தாவது உங்களுக்கு நல்லா அது வந்து புரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிளாஸில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இது ஃப்ரீ தான். இல்லை வந்து நீங்களும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். வித் சர்டிஃபிகேட்டோட தான் இந்த கிளாஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து இந்த பிஸ்னஸ் இதை பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் சரி இதை வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா என் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படியே அமுச்சு விட்டாலும் ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா பக்காவாக பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பார்த்து மட்டும் சில பேர் புரிஞ்சு பண்ணுறாங்க, சில பேர் வந்து ஏனோ தானோன்னு பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் அட்வான்ஸாக வேணும்னா என்னோடய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு நான் சொல்கிறேன்னா உங்களுடைய தப்பை வந்து திருத்த மட்டும்தான் நான் ஜாயின் பண்ண சொல்கிறேன். இது வந்து அதுவும் இல்லாமல் வந்து நான் சொல்கிற குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சர்டிஃபிகேட்டையும் நான் கொடுத்துருவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து எனக்கு ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டு அனுப்புனீங்கன்னா எனக்கு எப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேட் தரணும்? நீங்கள் என்னோடய ஸ்டூடெண்ட் தான், எனக்கு தெரியாது. அதுக்கோசரம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் தரணும்னா மறக்காமல் உங்கள் டிஸ்பிளேக்கு தடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில் நான் சொல்கிறேன். மறக்காமல் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிளாஸஸ் எல்லாம் முடித்த உடனே என்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்காகவே ரன் ஆகிட்டு இருக்குது. இதையே வந்து நம்ம ஃபெதர் ஸ்டிச்சு, ஃப்ரெஷ் போனு, ஃப்ளை ஸ்டிச்சுன்னு சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபெதர் ஸ்டிச் மாதிரியே இருக்கும். ஃப்ளைஸ் வந்து இலைகள், அதாவது இலை வடிவத்தில் இருக்கிறதுனால இதே வந்து ஒட்டி ஒட்டி போட்டோம்னா இலை வடிவம் வந்துடும். நான் வந்து பிகினர்ஸ்க்கு புரியணும்னு சொல்லிட்டு இப்படி கேப் விட்டு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதையே ஃப்ரெஷ் போனுன்னு சொல்கிறாங்க, ஃபிஷ் போர்டுன்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் முள்ளு மாதிரியே இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபிஷ் போர்டுன்னு கூட சொல்கிறாங்க. இந்த வீடியோ முடிஞ்சு இப்போ பாருங்க, இந்த ஸ்டிச்சை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு பாருங்கள் ஃப்ளை ஸ்டிச்சாகவும் தெரியும், ஃபெதர் ஸ்டிச்சாக தெரியும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் போர்டு மாதிரியே தெரியும். அதனால தான் இதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. இதில் வந்து மறக்காமல் இந்த ஃப்ரீ ஆன்லைன் ஆர்ட் கிளாஸில் நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. என்னோட ஸ்டூடெண்ட்டாக நீங்களும் வந்து உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிங்க. நீங்களும் ஆடி கற்றுக்கிங்க. நீங்களும் ஓனாக சம்பாதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆனால் இதில் பிஸ்னஸ் மோட்டிவேஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம். மறக்காமல் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ கிளாஸ் உங்களுக்காக ரன் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க நீங்களும் என் கூடயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.